எப்படி இருக்கீங்க? Hope all are doing good. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரேக்ஃபாஸ்ட் டு லஞ்ச் செய்ய போறேன். அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் சட்னியும் தான் செய்ய போறேன். இட்லி தேங்காய் சட்னி அப்புறமா தக்காளி சட்னி. இப்போ வாங்க இட்லி வந்து ஊற்றி வைக்கலாம். ஸோ வந்து நான் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து 9 இட்லி செய்கிற மாதிரி தான் வந்து இது இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம இட்லி செய்யலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம், எண்ணெய் தடவிக்கலாம். இட்லி வந்து 20 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டு சட்னிக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ ரெடி பண்ணிக்கலாம். சட்னிக்கு இப்போது தக்காளி சட்னிக்கு கடாய் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் சூடானதும் சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஸோ அதிலே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். ஸோ தக்காளி சட்னி வந்து நல்லா இந்த வெங்காயம் இந்த தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன் நான். ஸோ நான் வந்து 2 பேருக்கு ஒரு அளவுக்கு சட்னி செய்கிறேன். நல்லா வந்து சீக்கிரம் ஆகணுன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கினே இருந்தோம்னா சீக்கிரம் ஆகிடும். இப்போ இட்லி ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சட்னிக்கு ஒரு ஜாரில் இப்போது ஒரு மிளகா, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 2-3 பூண்டு பற்கள், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய், அதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நான் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைக்க போகிறேன். உங்களுக்கு வேணா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து ஒயிட் கலரில் சட்னி சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் மல்லி எல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்துடலாம். லாஸ்ட்டில் மல்லி எல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து சூடு ஆறிட்ட பிறகும் நம்ம மிக்சரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி சட்னி அரைச்சியாச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி சட்னிக்கோ தேங்காய் சட்னிக்கோ 2த்துக்கும் வந்து ஒரே வாட்டி தாளிச்சிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம்.
கடுகும் பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது இது 2 சட்னிக்கும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னியில் நம்ம தாளிச்சதை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுவே தேங்காய் சட்னிலையும் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம 2 சட்னியும் தயாராகிடுச்சு. இப்போது நம்ம வந்து இட்லி இறக்கி இட்லியெல்லாம் வந்து பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிடுறது தான். இட்லியும் நல்லா பூ மாதிரி குக் ஆகிருக்கு. நம்மளோட இட்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த 2 சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அவ்வளோதான், நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததாக லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். ஸோ வந்து அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சுடு தண்ணி ஆட் பண்ணி அதில் வந்து கருவாடெல்லாம் வந்து கொஞ்சம் நேரம் போட்டு சோக் பண்ணிக்க போகிறேன். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் நெத்திலி கருவாடு தான் எடுத்துருக்கேன். அப்புறமா இன்னொரு பவுல்லையும் இன்னும் கொஞ்சம் சுடு தண்ணி அந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஊறட்டும். ஹாய் பியூட்டிஸ், இப்போ வாங்க லஞ்ச் செய்யலாம். இப்போ வந்து நான் லஞ்ச் வந்து ரைஸு கருவாட்டு குழம்பு ஆம்லேட் தான் செய்ய போகிறேன். இப்போ வாங்க, இப்போ நான் வந்து ரைஸ்க்கு தண்ணி வைக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து குக்கர்லலாம் சாப்பாடு செய்ய மாட்டோம், வடித்து தான் செய்வோம். ஸோ வந்து இப்போது சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ வீட்டில் வந்து புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவோம். ஸோ அதை வந்து 1/2 an hour சோக் பண்ணிட்டு தான் செய்யணும். அப்போ தான் வந்து நல்லா பலன்னு இருக்கும். ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ரைஸ் செய்யலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து கருவாட்டு குழம்பு வந்து இப்போ இன்றைக்கி வந்து காய்கறியெல்லாம் எதுவும் போட்டு செய்யலை, அப்படியே வந்து சிம்பிளாக செய்ய போகிறேன். ஸோ என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. செய்கிற கருவாட்டு குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ நான் 2 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஆச்சி குழம்பு சில்லி மசாலா. உங்கள்கிட்ட வந்து குழம்பு தூள் இருந்தால் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெய், வெந்தயம், உப்பு, பூண்டு பற்கள், கறிவேப்பிலை, சின்ன வெங்காயம், நான் பெரிய வெங்காயமும் ஒன்று வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன், சோம்பு, மஞ்சள் தூள், ஒரு சைஸ் எலுமிச்சப்பழ சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் அது. ஸோ நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்த கருவாடு, மிளகாய்த்தூள். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபிஷ் குழம்புக்கு, நம்ம ட்ரை ஃபிஷ் குழம்புக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசிக்கு தேவையான
இப்போது குழம்புக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துடலாம். ஸோ கருவாட்டு குழம்புக்கு, மீன் குழம்புக்கெல்லாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துக்கலாம். பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ஒன்றும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயமும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனு ஆச்சி குழம்பு சில்லி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தக்காளி எல்லாம் நல்லா வந்து குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுத்ததாக நம்ம வந்து கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதில் சேர்த்துடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்படி வச்சிடலாம். இப்போ ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் குக் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து சாப்பாடு வடிச்சிடலாம். இருக்கு. ஸோ நல்லா கட்டியான பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஃபிஷ்ஷு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். தண்ணியாக எல்லாம் இருக்கக்கூடாது. பாருங்கள் கட்டியாக இருக்குது குழம்பு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக ட்ரை ஃபிஷ் போட்டுடலாம். இப்போது 3 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ட்ரை ஃபிஷ் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதை விட லேட்டாக குக் ஆச்சுன்னா ஒடிஞ்சு போயிடும். ஸோ பார்த்து குக் பண்ணிக்கோங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி
3 minutes குக் பண்ணலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். 3 minutes ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை ஃபிஷ் எல்லாம் குக் ஆயிடுச்சு நல்லா. ஸோ இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான ட்ரை ஃபிஷ் குழம்பு தயாராகிடுச்சு. சுடு சூடாக சாப்பாட்டுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து இன்னும் கட்டியாகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வந்து எக் ஆம்லேட் பண்ணலாம். வந்து நம்மளோட ஆனியன்ஸ் வந்து சாப் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எக் ஆம்லேட் பண்ணலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்லேட் வச்சுக்கலாம். மேலே திருப்பி போட்டுடலாம். நான் வந்து நம்மளோட ஆம்லேட்டை 2ஆக கட் பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா வந்து வீட்டில் 2 பேர் இருக்கிறோம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பபாய்.